அனைவருக்கும் தினு டெக் டூரிசம் சேனல் தினேஷின் அன்பு வணக்கங்கள். நாம் இன்றைக்கு தரிசிக்க இருப்பது உலகிலேயே மிகப்பெரிய திருக்கோவில்களில் ஒன்றாக போற்றப்படும் திருவரங்கம் ரங்கநாத பெருமாள் திருக்கோவில். பூலோக வைகுண்டம் எனும் போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் திருக்கோவில் திருச்சிராப்பள்ளி. ஆழ்வார்கள் பதிகம் பாடிய 108 வைஷ்ணவ ஸ்தலங்களில் முதன்மையானதும் உலகிலேயே 3வது மிகப்பெரிய திருக்கோவிலாகவும் இத்திருக்கோவில் விளங்குகிறது. 21 கோபுரங்களுடனும் 156 ஏக்கர் பரப்பளவும் கொண்டு 7 பிரகாரங்களுடன் திருவரங்கம் ரங்கநாத பெருமாள் திருக்கோவில் விளங்குகிறது. இத்திருக்கோவிலில் அருள் பாலிக்கும் ரங்கநாத பெருமாளை தரிசித்து வழிபடுவதற்கு சில விதிமுறைகளை நாம் முறையாக கடைபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ரங்கநாத பெருமாளை தரிசித்த முழு பலனையும் நாம் அடைய முடியும். அந்த விதிமுறைகளை பலருக்கும் தெரியும் என்றாலும் தெரியாதவர்களுக்காக இந்த பதிவினை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். அந்த விதிமுறைகளையும் இத்திருக்கோவிலின் பிரம்மாண்டத்தையும் பார்த்து தெரிந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறது தினு டெக் டூரிசம் சேனல். நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருப்பது ரங்கநாத பெருமாள் அருள் பாலிக்கும் கருவறை விமானம். நீள வட்ட வடிவில் காட்சியளிக்கும் இந்த கருவறை விமானம் தங்கத்தால் செய்யப்பட்டுள்ளது. இந்த கருவறையில் அருள் பாலிக்கும் ரங்கநாத பெருமாளை தரிசிப்பதற்கு நாம் 7 பிரகாரங்களையும் 7 கோபுரங்களையும் கடந்து வர வேண்டும். நீங்கள் இந்த 7 பிரகாரங்களையும் 7 கோபுரங்களையும் கடந்து நேராக ரங்கநாத பெருமாளை தரிசித்து வழிபட சென்றால் ரங்கநாத பெருமாளை தரிசித்து வழிபட்ட முழு பலனையும் அடைய முடியாது என்பது ஐதீகம். அதற்கு நாம் சில விதிமுறைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும். அனைத்தையும் தெரிந்து கொள்ள நாம் முதல் கோபுரத்தில் இருந்து வருவோம். நாம் இப்போது முதல் கோபுரத்தை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். மிக பிரம்மாண்டமாக அமைந்துள்ள இந்த ராஜகோபுரம் ஏசியாவிலேயே மிக உயரமான ராஜகோபுரங்களில் ஒன்றாக விளங்குகிறது. இந்த ராஜகோபுரம் 17ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாக இருந்தாலும் முழுமையடையாமல் இருந்த இந்த ராஜகோபுரத்தை 1979ஆம் ஆண்டில் மறுபடியும் கட்ட ஆரம்பித்து 1987ஆம் ஆண்டில் தான் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இப்போது இந்த ராஜகோபுரம் ஏசியாவிலேயே மிக உயரமான ராஜகோபுரங்களில் ஒன்றாக விளங்குகிறது. நாம் ரங்கநாத பெருமாளை தரிசிப்பதற்கும் 7 கோபுரங்களையும் 7 பிரகாரங்களையும் கடந்து செல்ல வேண்டும். இந்த ரங்கநாத பெருமாள் திருக்கோவில் உலகிலேயே மிகப்பெரிய திருக்கோவில்களில் ஒன்றாக விளங்குகிறது. உலகிலேயே மிகப்பெரிய திருக்கோவில்களில் முதலிடத்தில் 402 ஏக்கர் பரப்பளவில் கம்போடியாவில் உள்ள அங்கோர்வாட் திருக்கோவிலும், 2வது இடத்தில் 183 ஏக்கர் பரப்பளவு கொண்டு அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில் உள்ள சுவாமி நாராயண் அக்ஷர்தாம் திருக்கோவிலும், இந்த ரங்கநாத பெருமாள் திருக்கோவில் 156 ஏக்கர் பரப்பளவு கொண்டு 7 பிரகாரங்களுடன் உலகிலேயே மிகப்பெரிய திருக்கோவில்களில் 3வது இடத்திலும் உள்ளது. 21 கோபுரங்களுடனும் 7 பிரகாரங்களுடனும் இந்த ரங்கநாத பெருமாள் திருக்கோவில் மிக பிரம்மாண்டமாக அமைந்திருக்கிறது. இந்த 7 பிரகாரங்களும் 7 லோகங்களாக கருதப்படுகிறது. மாடங்கள் சூழ்ந்துள்ள திருசுற்று, கிரி விக்ரம சோழன் திருசுற்று, கிளிச்சோழன் திருசுற்று, திருமங்கை சோழன் திருசுற்று, குலசேகர சோழன் திருசுற்று, ராஜமகேந்திர சோழன் திருசுற்று, தர்மவர்ம சோழன் திருசுற்று என்று 7 சுற்று பிரகாரங்களும் 7 லோகங்களாக கருதப்படுகிறது. பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், சைனலோகம், தபோலோகம் என்று 7 லோகங்களாக கருதப்படுகிறது. இந்த 7 சுற்று பிரகாரங்களில் கோவிலை சுற்றி உள்பிரகாரத்தில் 4 சுற்று பிரகாரங்களும் வெளிப்பிரகாரத்தில் 3 சுற்று பிரகாரங்களும் அமைந்திருக்கின்றது. வெளிப்பிரகாரத்தில் அமைந்துள்ள இந்த 3 சுற்றுகளுக்குள்ளும் சிறிதும் பெரிதுமான வணிக வளாகங்கள், வீடுகள், தெருக்கள் என்பவை கொண்டு ஒரு சிறு நகரமாக காட்சியளிக்கிறது. கோவிலை சுற்றி உள்பிரகாரத்தில் அமைந்துள்ள 4 திருச்சுற்றுகளும் கோவிலை சார்ந்த பயன்பாட்டிற்கு உரியவை.
இந்த ஸ்ரீரங்க ராஜகோபுரத்தை கடந்து நாம் கோவிலுக்குள் செல்ல வேண்டும். இந்த ஸ்ரீரங்க ராஜகோபுரத்தின் இடதுபுறத்தில் உங்கள் காலணிகளையும் கைப்பை போன்ற உடைமைகளையும் கட்டணமின்றி பாதுகாக்கும் வசதிகள் உள்ளன, பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த ஸ்ரீரங்க ராஜகோபுரத்தை கடந்து நாம் நேராகவே கருவறையில் அருள் பாலிக்கும் ஸ்ரீரங்கநாத பெருமாளை தரிசிக்க கூடாது என்பது சொல்லப்படுகிறது. அதற்கு சில விதிமுறைகளை நாம் முறையாக கடைபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஸ்ரீரங்கநாத பெருமாளை தரிசித்து வழிபட்ட முழு பலனையும் அடைய முடியும் என்பது ஐதீகம். இந்த ஸ்ரீரங்க ராஜகோபுரத்தை கடந்து நாம் உள்ளே சென்றால் 4 திருச்சுற்றுகள் அமைந்திருக்கிறது. 108 திவ்ய தேசங்களில் முதல் மையானதாக போற்றப்படும் இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோவிலில் அவரை வழிபடுவதற்கென சில விதிமுறைகள் உள்ளதாக ஐதீகம். இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் கோவிலை பொறுத்தவரை தவறை நினைத்த மனதுடன் பெருமாளை நாம் தரிசிக்க சென்றால் கோபத்தில் பெருமாள் நமக்கு கிடைக்க வேண்டிய வரத்தை தராமல் போகலாம் என்பதால் நேரடியாக பெருமாள் சந்நிதிக்கு செல்லாமல் முதலில் சுற்றுப்பிரகாரங்களில் உள்ள சந்நிதிகளுக்கு சென்று அங்குள்ள தெய்வங்களை எல்லாம் தரிசித்துவிட்டு நமது வேண்டுதலையும் பிரார்த்தனைகளையும் அவர்களிடம் தெரிவிக்க வேண்டும். அதற்கு பிறகு இறுதியாகத்தான் மூலவர் ரங்கநாத பெருமாளை நாம் தரிசிக்க செல்ல வேண்டும். அப்படி சென்றால் மட்டும்தான் பிரகாரத்தில் உள்ள தெய்வங்கள் நமக்காக பெருமாளிடம் இந்த பக்தன் தான் செய்த தவறுகளை மன்னித்துவிட்டு கேட்கும் வரங்களை கொடுங்கள் என்று நமக்காக சிபார்சு செய்வார்கள். அந்த தெய்வங்களின் அருள்படியே பெருமாள் நாம் கேட்கும் வரங்களை வழங்குவார் என்பது ஐதீகம். முதலில் பலிபீடத்தையும் பிறகு குடிமரத்தையும் தொட்டு வணங்க வேண்டும். பின்னர் கார்த்திகை கோபுரத்தை அடைந்து அங்குள்ள வாயிற்காப்பாளர்களான கங்கை யமுனை தேவியார்களை வணங்க வேண்டும். அதன் பின்னர் வலதுபுறத்தில் உள்ள உடையவர் எனப்படும் ஸ்ரீமானுஜர் சந்நிதியை அடைந்து ராமானுஜரை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். பின்னர் சக்கரத்தாழ்வார் நம்மாழ்வார்கள் சந்நிதிகளுக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு பிறகு தாயார் சந்நிதிக்கு சென்று ரங்கநாச்சியாரை மனமுருகி பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். பிறகு சித்திர புஷ்கரணி வழியாக கருடன் சந்நிதியை அடைந்து அவரை வணங்கிட வேண்டும். பிறகு ஆரியபட்டான் வாசலை அடைந்து பிறகு அங்குள்ள ஒற்றைக்கல் ஆஞ்சநேயரை வணங்க வேண்டும். பின்னர் கருவூல நாச்சியார் எனப்படும் பெருமாளின் நகைகளை பாதுகாக்கும் காவலாளி நாச்சியாரை வணங்கிவிட்டு பிறகு பெருமாளின் தலைமை காவலரான சேனை முதலியாரை வணங்க வேண்டும். அதற்கு பிறகுதான் நாம் மூலவர் சந்நிதிக்கு சென்று பெருமாளை மனமுருகி வணங்க வேண்டும் என்பதுதான் முறையான வழிபடும் முறைகள். அது மட்டுமல்லாமல் கருவறையில் அருள் பாலிக்கும் பெருமாளை நாம் தரிசனம் செய்யும் பொழுது முதலில் பெருமாளின் பாதத்தை தான் பார்க்க வேண்டும். பின்னர் படிப்படியாக மார்பு, கண், முடி, முகம் ஆகியவற்றை வணங்கி பிறகு முழுமையாக தரிசித்து ரங்கநாதரின் நாமத்தை உச்சரித்து மனமுருகி பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இந்த ரங்கநாத பெருமாளின் காலடிகளில் சரணாகதி அடையும் அனைத்து பக்தர்களின் வாழ்க்கையும் சகல சௌபாகியங்களுடன் சுபிஷ்டமாகவும் அமையும். இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் திருக்கோவில் திருச்சிராப்பள்ளி சென்ட்ரல் பஸ் நிலையத்தில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டருக்கும் குறைவான தொலைவிலும், திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்தில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவிலும், ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டருக்கும் குறைவான தொலைவிலும், திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் இருந்து சுமார் 17 கிலோமீட்டருக்கும் குறைவான தொலைவிலும் அமைந்திருக்கிறது. இந்த பதிவிற்கு ஒரு லைக் செய்து ஆதரவளித்து உங்களின் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிடுங்கள். மீண்டும் உங்களுக்கான எங்களின் தேடல்களும் பயணங்களும் தொடர்கிறது. அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை தினு டெக் டூரிசம் சேனல் தினேஷின் அன்பு வணக்கங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.